இன்னைக்கு நம்ம லைஃப் சாதாரணமா இருக்கிறதுனால எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரான்னு வந்திருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் பேசுகிறார், உன்னை நான் காத்திருக்க வைத்தது ஏதோ நன்மை செய்வதற்கு அல்லப்பா, உன்னை நன்மையாய் மாற்ற, உன்னை நன்மையாய் மாற்ற. ஆமை ஒபதியாவுக்கும் நீதான் நன்மை, ஆகாவுக்கும் நீதான் நன்மை, தேசத்துக்கு நீதான் நன்மை. உன்னுடைய வாழ்வாதாரம் மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஏதோ காலையில சாப்பிடுற உட்கார்ற, காலையில சாப்பிடுற உட்கார்ற, இதுதான் உன் வாழ்வாதாரம் மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா உன் வேல்யூவை கர்த்தர் அதிகப்படுத்த, உன்னுடைய மதிப்பை கூட்டும்படிக்கு உன்னுடைய சாதாரண வாழ்க்கையை பார்த்து இன்னைக்கு உலகம் பல மதிப்பை கொடுத்திருக்கிறாங்க. தூரத்திலிருந்து வரும்போது இவன் வரதே நம்ம கிட்ட ஏதாவது கேட்கதான் வருவான். சகோதரி சகோதரா, உன்னை எங்கேயும் போகாம உட்கார வைக்கிறார், புரிஞ்சுக்கோ. ஒரு நாள் உன்னை வெளியே காண்பிக்க போகிறார். உன்னுடைய ஃபேஸுக்கு வேல்யூ காண்பிக்கப்படுகிற நாள் வந்து விட்டது. உன்னை பிடிக்காதவங்களுக்கு கூட உன்னை பார்த்தாதான் சிலது நடக்கும்படிக்கு